வணக்கம். மார்ச் 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்ச் 1ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 129 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3814 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சனிக்கிழமை 82 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் 45 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நம்ம சனிக்கிழமையான ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. கூகுள் வந்து அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து சில ஆப்பை நீக்கியிருந்தாங்க. குறிப்பாக வந்து இன்ஃபோ எஜுடைய சில ஆப்பை வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, அரசு இதில் உள்ள வராங்க. அரசு வந்து கூகுள் வந்து சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லையும் வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. மற்றொரு அப்டேட் என்ன வெளியாகி இருக்கு, பத்திரிகை செய்தியில் கிடைத்தது என்னன்னா, அவங்க சில ஆப்ஸை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் கூகுள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் Naukri.com உடைய ஆப்ஸையும் உள்ளே சேர்த்துருக்கிறாங்கன்ற அப்டேட் வெளியாகி இருக்கு. Naukri.com வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சில ஆப் சொல்லியிருக்கிறாங்க. Naukri ஜாப் சீக்கர், Naukri கல்ஃப் ஜாப் சர்ச் ஆப் மற்றும் 99 ஏக்கர்ஸ், இவங்க அனைத்துமே வந்து மறுபடியும் இப்போ கூகுள் பிளே ஸ்டோரில் வந்திருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்குடைய அடுத்த ஹியரிங் மார்ச் 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. Matrimony.com சனிக்கிழமை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆப்பும் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அவங்க கூகுளுடன் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மறுபடியும் கொண்டு வருவதற்கென்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மறுபடியும் வந்துருச்சா அப்படின்றது உறுதி செய்ய முடியலை. ஃப்ளிப்கார்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க யூபிஐ சேவையை துவங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மீதான டிபெண்டன்ஸை குறைப்பதற்காக, அதாவது பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, இதோட டிபெண்டன்ஸ் எல்லாமே குறைப்பதற்காக ஃப்ளிப்கார்ட் அவங்களுடைய யூபிஐ சேவையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்குடன் இணைந்து இந்த சேவையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் கைவசம் 50 கோடி ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. 14 லட்சம் விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி ஜொமேட்டோ வந்து போன வாரம் அவங்களுடைய யூபிஐ சேவையை துவங்கியிருக்கிறாங்கன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. போலி மருந்து உற்பத்தி செய்யக்கூடியதை உத்தராகண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். பெரிய பெரிய கம்பெனிகளுடைய மருந்தை போலியா அவங்க உற்பத்தி செய்துகிட்டு இருக்கிறாங்க. சில பிராண்ட்ஸோடைய பேரும் அதே சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்கே, ஆல்கம், ஆரிஸ்டோ மற்றும் சிப்லா. எந்தெந்த மருந்து, சில மருந்துடைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்மென்டின், கால்வம், ஆம்னிசெஃப் மற்றும் மான்க்ளேர் எல்சி, இவங்க இந்த மருந்துகளையும் போலியாக உற்பத்தி செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். ஓலா எலக்ட்ரிக் புது சாதனையை படைச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். 35,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் ஒரு புது சாதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேரிசனில். இதே வந்து போன வருடம் டிசம்பர் மாதத்தில் இவங்க தான் முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீலர் உற்பத்தியாளர். ஒரே மாதத்தில் 30,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை எட்டியது. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் 42%. பட்டேல் இன்ஜினியரிங் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் பிஸ்னஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தெலங்கானா மாநிலத்திலிருந்து 525 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. இதில் பட்டேல் இன்ஜினியரிங்குடைய பங்கு 268 கோடி ரூபாய். ஹெச்ஜி இன்ஃப்ரா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சவுண்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து அவங்களுக்கு 447 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொனான்சோ போர்ட்ஃபோலியோ என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க? எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஷேர் பிரைஸ் கீழே போகும்போது வாங்கலாம்ன்ற பரிந்துரை. 7500 பக்கத்தில் வாங்கலாம். எதிர்பார்க்குற டார்கெட் 8000. ஸ்டாப் லாஸ் 7250 ரூபாய். கோடெக் மஹிந்திரா பேங்க் குறித்தான அப்டேட். ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கோடெக் மஹிந்திரா பேங்க் உடையது 0.7% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 245 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. நடிகர் அஜய் தேவகன் புது முதலீடு செய்திருக்கிறாரு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்மால் கேப் ஸ்டூடியோ கம்பெனியில் 2.74 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார். இந்த கம்பெனி வந்து படம் சம்பந்தமான கம்பெனி தான். 1 லட்சம் ஷேர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. கம்பெனியுடைய பேர் பனோரமா ஸ்டூடியோஸ். 950 லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட ஷேர்ஸ்களோட விலை பார்க்கும்போது சராசரியாக ஒரு ஷேருக்கு 274 ரூபாய்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது 71% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கிறார் நடிகர் அஜய் தேவகன். எக்கனாமிக் டைம்ஸில் புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்கேபி செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் கெயிலுக்கு பை ரெக்கமெண்டேஷன்,
டார்கெட் 200லிருந்து 205, ஸ்டாப் லாஸ் 175, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டாடா ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 165லிருந்து 180, 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 139. ஜிஎஸ்எஃப்சிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 240லிருந்து 250, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 215. ஜியோஜித் ஃபினான்ஷியலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல போரோசில் ரெனியூவல்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 590லிருந்து 620, ஸ்டாப் லாஸ் 540, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர் லால் பேத்லேப்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சிஇஓ திரு பரத் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பொனன்சா போர்ட்ஃபோலியோ என்ன பரிந்துரை கொடுத்திருக்காங்க? லாங் பொசிஷன்ஸ்க்கு வாங்கலாம்ன்ற பரிந்துரை. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கலாம். எதிர்பார்க்கிற டார்கெட் 1180, ஸ்டாப் லாஸ் 1040. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் கர்நாடகாவில் புது கடையை திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 347 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட். சிக்னேச்சர் குளோபல் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது ப்ராஜெக்ட்ல நடந்த விற்பனை குறித்தான அப்டேட். குருகிராமில் அவங்களுடைய லக்ஸரி ரெசிடென்ஸ் ப்ராஜெக்ட்ல விற்பனை நடத்தியிருக்காங்க. 3600 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ்க்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆர்டர்ஸ் குஜராத் மாநிலத்திலிருந்து. அதோடைய மதிப்பு 386 கோடி ரூபாய். கோஃபோஜ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. போன வருடம் அல்லது அதற்கு முந்தின வருடம் இருந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசீப்ஸ் அறிமுகம் செய்வதாக அவங்க லிஸ்ட் பண்ண போறாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இப்போ அதை கைவிடுறாங்க. அந்த முடிவை கைவிடுவதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க கோஃபோஜ் லிமிடெட். எஸ்எம்எஸ் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜிஎம்பி, அதாவது குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்க்கான இன்ஸ்பெக்ஷன் பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் வெற்றிகரமாக இந்த ஆய்வு முடிந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க எஸ்எம்எஸ் ஃபார்மா. ஐசிஐசிஐ செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. பேங்க் ஆஃப் பரோடாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 305, ஸ்டாப் லாஸ் 252. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 658, ஸ்டாப் லாஸ் 581 ரூபாய். எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. தெலங்கானாவில் அவங்களுடைய புது மல்டி பிராண்ட் ஸ்டோர் பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பெயரில் திறப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவெந்தல் லிமிடெட் 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஆர்டர் விசாகப்பட்டினத்திலிருந்து மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் நிறுவனத்துக்கிட்ட கிடைச்சிருக்கு. மதிப்பு 4.24 கோடி ரூபாய். இரண்டாவது லாசன் அண்ட் டியூப்ரோ கிட்ட கிடைச்சிருக்கு. 7.2 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஆக்சிஸ் பேங்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. அவங்களுடைய சேவையை ஆக்சிஸ் பேங்குக்கு வழங்க இருக்கிறாங்க. என்ன தொகைக்கு கையெழுத்திட்டு இருக்காங்க, என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடல. மாயில் தற்போது அப்டேட் இருக்கு. பிப்ரவரி மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதங்களில் இதுதான் அதிகமாக அவங்க உற்பத்தி செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. 1.51 லட்சம் டன் மேங்கனீஸ் ஓர்ல இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 15% அதிகரிச்சிருக்கு. டிஜிஸ்பைஸ் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு வினீத் ராஜினாமா செய்திருக்கிறாரு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு பொனன்சா போர்ட்ஃபோலியோ என்ன சொல்லியிருக்காங்க? லாங் பொசிஷனுக்கு இப்போ வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே போகும்போது வாங்கலாம், அதாவது 1940, 1950 லெவலில் போகும்போது வாங்கலாம்ன்ற பரிந்துரை. எதிர்பார்க்கிற டார்கெட் 2100 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1880 ரூபாய். வாட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஜாய் இ பைக்ஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி விரிவாக்கம் செய்யறாங்க. ஜார்க்கண்ட்ல புது ஆலை அமைக்க இருக்கிறாங்க. அதோடைய திறன் ஆண்டிற்கு 20,000 வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன். சன்ஷைன் கேபிட்டல் ரெக்கார்ட் டேட்டா மாற்றி இருக்கிறாங்க. எதற்கான ரெக்கார்ட் டேட்? ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ். ஸ்டாக் ஸ்பிளிட் பின்னணி 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. போனஸ் 7 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு. இப்போ புது ரெக்கார்ட் டேட் மார்ச் 8. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி அவங்களுடைய புது லிக்விட் குளுக்கோஸ் யூனிட்டை திறந்திருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். அவங்க தான் லீடிங் ப்ரொடியூசர். அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருப்பது லீடிங் ப்ரொடியூசர் இந்தியாவில் லிக்விட் குளுக்கோஸை பொறுத்த மட்டிலும். இப்போ இந்த விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. 5 ஆலை நாடு முழுவதும் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஐஆர்சிடிசி தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி மீது ஒரு வாடிக்கையாளர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்ல இப்ப தீர்ப்பு வெளியாகி இருக்கு. 25,000 ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர். அது மட்டும் இல்லாம இழப்பீடு 5,000 ரூபாய், ஒட்டுமொத்தமா 30,000 ரூபாய் அந்த வாடிக்கையாளருக்கு ஐஆர்சிடிசி கட்ட வேணும்ன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டுல அந்த வாடிக்கையாளர் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கிறாரு, உணவும் புக் பண்ணியிருந்திருக்கிறார். அந்த சேவையை சரியா வழங்கல அப்படின்றதான் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. பேடிஎம் தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மீது அபராதம் விதிச்சிருந்தாங்க. 5.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா அபராதம் விதிச்சிருந்தாங்க அப்படின்னு சனிக்கிழமை நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அது குறித்தான விளக்கம் தான் பேடிஎம் வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த பிஸ்னஸ்க்கு இந்த அபராதம் விதிச்சிருக்காங்களோ அந்த பிஸ்னஸ் 2 ஆண்டிற்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பேடிஎம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.